அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த தனுசு ராசி நேயர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றேன். இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டினுடைய குரு பயிற்சியானது இவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுதா, இல்லை ஏதாவது பார்த்திங்கன்னா பின்னடைவுகள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல்கள் காணப்படுமா, இவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது, இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க தனுசு ராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் உங்களுக்கு பெருமாளை பிடிக்கும் அப்படின்னா ஓம் பெருமாளை போற்றி, ஓம் கோவிந்தா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான ஒரு பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டங்கள் இருந்தது அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு இந்த ஒரு செயலை செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையானது ஒரு முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்லும். ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையில் பார்த்து பயனடையுங்கள். அதற்கு முன்பாக நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். குரு பயிற்சி ஆனது வருகின்ற ஏப்ரல் 1ஆம் தேதி நடக்க இருக்கிறது. அன்றைய தினம் குரு பகவானினுடைய கிருத்திகை பாதம் 1லிருந்து 2ஆம் பாதத்திற்கு செல்ல இருக்கிறார். இந்த ஒரு நிலைகளானது இந்த குரு பயிற்சியானது தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படியான ஒரு பலன்களை தரப்போகிறது என்பதை குறித்து நம்ம இப்போ பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தனுசு ராசியை பொறுத்தவரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுமையான பண கஷ்டம், கணவன் மனைவி பிரிவு, நோய் நொடிகள் உள்ளிட்டவற்றால் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் மிகப்பெரிய சோதனைகளை சந்தித்திருப்பீங்க. ஆனால் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு நல்ல காலமாக அமைய இருக்கிறது. அதேபோல் 5ஆம் இடத்தில் உள்ள குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு மாறும் பொழுது ஆதிபத்தியமான கடன், எதிரி, நோய் ஆகியவற்றில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால் ராசி அதிபதியான அவர் 6ஆம் இடத்தில் மறையக்கூடாது. அவர் அப்படி மறையும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாத கடன்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஆரோக்கியங்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் நீங்கள் இந்த காலகட்டங்களில் ஹோட்டல் உணவுகளை சாப்பிடாமல் வீட்டில் சமைத்து சாப்பிடுங்கள். சரியான நேரத்தில் தூங்கி எழுந்து உங்களது எண்ணங்கள் சரியான திசையை நோக்கி செல்லும் வகையில் பார்த்து கொள்ளவும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கிறார். குரு அவருடைய 6ஆம் இடத்தில் மறைவதனால கூட ரிஷப ராசியில் மறைகிறார். ரிஷபம் பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு ஆகாத இடமாக இருக்கிறது. அவர் உங்களது கேதுவை 5ஆம் பார்வையாக பார்க்க போகின்றார். அது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக உங்களுக்கு அமையும். அதே போல் குரு 7ஆம் பார்வையாக விருச்சக ராசியை பார்க்கிறார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக அமையும். அவர் 9ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்க இருக்கிறார். பொதுவாக குரு பகவான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு சக்திகள் அதிகம். அதனால் இந்த பார்வைகளானது உங்களுக்கு அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா முதலாளியினுடைய அனுகூலத்தையோ அல்லது சக ஊழியர்களினுடைய அனுகூலத்தையோ பெற்றுத்தரும். அதே போல் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் தவித்து வரக்கூடிய தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகையினால் மிகப்பெரிய அதிசயங்கள் நடப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. குரு பயிற்சினால குரு பகவான் உங்களுடைய தேகத்தை பொலிவடைய செய்வார். இந்த குரு பயிற்சியால் குடும்பத்தில் சூழ்ந்திருந்த பிரச்சனைகள் விலகி தெளிவுகள் பிறக்கும். அதேபோல் குறிக்கோளை சுலபமாக அடைவீர்கள். பண கஷ்டங்கள் உங்களுக்கு நீங்கும். பொது காரியங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேரத்தை செலவிடுவீர்கள். தாய்வழி உறவினர்களிடமிருந்து எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் அல்லது வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் சேர்ந்து உங்களை மகிழப்படுத்தும். சமுதாயத்தில் உயர்ந்தவர்களுடன் நெருங்கிய தொடர்போடும் உண்டாகும். போட்டியாளர்களினுடைய சதிகளை நீங்கள் தவிடு பொடியாக்கி விடுவீர்கள். அதே நேரங்களில் அவ்வப்போது உடல் உபாதைகள் தோன்றி மறையும். குறிப்பாக வயிறு, தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் உண்டாகலாம். அதனால் உடல் நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி உங்களுடைய திறமைகளுக்கு தகுந்த அங்கீகாரங்களும் கிடைக்கும். பிரச்சனைகள் பெரிதாக்காமல் பார்த்து கொள்வீர்கள். வம்பு வழக்குகளை விட்டு கொடுத்து நடந்து கொண்டு முடித்து விடுவீர்கள். அதேபோல் உங்களை பற்றி வீண் புரளி பேசுபவர்களிடமிருந்து விலகி இருப்பீர்கள்.
உங்களுடைய நுண்ணிய அறிவால புதிய ஆற்றலையும் வந்து பெறுவீர்கள். குடும்பத்தினருடன் விருந்து கேளிக்கைகளில் பங்கேற்று மகிழக்கூடிய ஒரு சம்பவங்கள் உங்களுக்கு ஏற்படும். பொருளாதாரத்தில் சிறப்பான வளர்ச்சியும் நீங்கள் அடையலாம். தனிப்பட்ட முறையிலும் கூட்டு தொழிலிலும் நல்ல நிலைகள் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய தெய்வ நம்பிக்கை படப்படும். பிறரை சார்ந்து செய்து வந்த காரியங்களை தனித்து செய்து பெருமை அடைவீர்கள். போட்டியாளர்களை வந்து சமாளிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயங்களில் கவனமாக செயல்பட்டு வெற்றியும் பெறுவீர்கள். குடும்பத்தில் குதூகலங்களும் நிறையும். உற்றார் உறவினர்களிடம் பக்குவமாக நடந்து கொண்டு அவர்களுடைய ஆதரவை தக்க வைத்துக் கொள்வீர்கள். உங்களுடைய செல்வாக்கும் உயரும். வீட்டை பழுது பார்ப்பது போன்ற காரியங்களை செய்ய வேண்டாம். அதேபோல் ஷேர் மார்க்கெட், ரெகுலேஷன் துறைகளில் வந்து அதிக வருமானத்தை எதிர்பார்க்க முடியாது. அவசியமில்லாத பயணங்களை தவிர்க்க வேண்டும். அதோடு முக்கிய முடிவுகளை உயர்ந்தோரினுடைய ஆலோசனைகளை கேட்டு எடுக்க வேண்டும். உடல் ஆரோக்கியங்கள் மனநலம் சீராக இருக்க நீங்கள் யோகா, பிரயாணம் போன்றவற்றை வந்து செய்வீர்கள். உத்தியோகஸ்தரர்கள் மேலதிகாரிகளினுடைய கோபத்திற்கு வந்து ஆளாவீர்கள். ஆனால் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பினால அனைத்து இடையூறுகளையுமே வந்து தாண்டி வந்து விடுவீர்கள். சிலருக்கு அலுவலக ரீதியாக வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றங்கள் உண்டாகலாம். மற்றபடி முயற்சி மேற்கொண்டால்தான் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே வந்து நிறைவேறும். வியாபாரிகள் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு பலனையும் அடைவீர்கள். அதே நேரங்களில் கூட்டாளிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளணும். மற்றபடி கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சாதகமாக வந்து முடியும். புதிய திட்டங்களை செயல்படுத்தி வாடிக்கையாளர்களினுடைய கவனத்தையும் கவர்வீர்கள். அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். பயணங்களால் நன்மைகளும் உண்டாகும். உங்களுடைய அனைத்து வேலைகளையும் சுறுசுறுப்பாக வந்து செய்து முடிப்பீர்கள். அதே நேரம் தொண்டர்கள் உங்களை சிறிது அலட்சியப்படுத்துவார்கள். எனவே அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யவும். கலைத்துறையினருக்கு அதிக முயற்சிகளுக்கு பிறகே புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கும். ரசிகர்களினுடைய பாராமுகத்தினால வேதனையும் நீங்கள் அடைவீர்கள். சக கலைஞர்கள் உங்களுக்கு உதவ மாட்டார்கள். எனவே அவர்களிடம் எந்த ஒரு கோரிக்கைகளையும் எடுத்து செல்ல வேண்டாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்புடனும் பொறுமையாகவும் நடந்து கொண்டு செயல்படவும். பெண்மணிகளுக்கு இந்த குரு பயிற்சினால கூடுதல் வருமானத்தை வந்து காணக்கூடும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கணவரிடம் விட்டு கொடுத்து நடந்து கொண்டு அவருடைய அன்பையும் நீங்கள் பெறவும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடத்த வாய்ப்புகள் உண்டாகும். மாணவ மணிகளினுடைய படிப்பில் முழுமையான கவனத்தை செலுத்தினால் நல்ல மதிப்பெண்களை வந்து பெறலாம். எனவே படிப்பை தவிர வேறு எதையுமே நினைக்க வேண்டாம். அடுத்ததாக தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சினால வியாபாரிகளுக்கு லாபங்களும் உண்டாகும். பண விஷயங்களை கையாளுவதில் கவனங்கள் தேவை. உடன் இருப்பவர்களுடன் முக்கியமான விஷயத்தை நீங்கள் பகிர்வதில் கவனங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். விற்பனையில் லாபத்தை வந்து ஈட்டுவீர்கள். நண்பர்களுடைய மத்தியில் உங்களுக்கு மதிப்புகளும் கூடும். பெற்றோர்களினுடைய சொல்படி நடப்பது நன்மையை தரும். பொன்பொருள் சேர்க்கையும் வந்து ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகளும் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலுமே அவசரம் காட்ட வேண்டாம். நன்மை தீமைகள் பற்றி ஆலோசித்து முடிவுகளை எடுப்பது அவசியம். காரிய அனுகூலங்களும் உண்டாகும். காரிய தடை தாமதங்களும் உங்களுக்கு ஏற்படும். எதிர்பார்த்தபடி எதுவுமே நடக்காமல் இழுபறியாக இருக்கும். பூரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சினால மனம் மகிழும்படியாக எல்லாமே வந்து உங்களுக்கு நடந்து முடியும். தொழில் வியாபாரங்கள் மந்தமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதங்களும் ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் கவனங்கள் தேவை. பணவரவுகள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகங்கள் தொடர்பான பயணம் செல்ல வேண்டியும் இருக்கலாம். குடும்பத்தில் இருப்பவர்களிடம் இருந்து மன நோகும்படியான வார்த்தைகள் வெளிப்படலாம். அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே எதிர்பாராத மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகள் பற்றிய கவலைகளும் உங்களுக்கு உண்டாகும். நிதானமாக செய்யக்கூடிய செயல்கள் வெற்றியை கொடுக்கும். அடுத்ததாக உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சினால எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் வந்து பார்த்தீங்கன்னா கவனங்கள் தேவை. தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு வெற்றியை உண்டாக்கும். பொறுப்புகள் நிறைந்த பதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். மேலிடத்தினுடைய உத்தரவுகளை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு நடப்பதனால முன்னேற்றங்கள் காணக்கூடிய காலம். நண்பர்கள் அனுகூலங்களும் வந்து கிடைக்கும். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் உண்மையாக இருப்பார்கள். அதிக ஆர்வத்துடன் வேலை செய்வார்கள். முன்னேற்றம் காணப்படும். வியாபாரிகளுக்கு ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதங்களும் ஏற்படும். ஆனாலுமே லாபங்கள் ஏற்படும். மேலும் பரிகாரமாக முருகனுக்கு தீபங்களை ஏற்றி வழிபடுவதும் கஷ்டங்களை போக்கி மனதில் நிம்மதியை தரும். அதனால் எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தோறுமே தட்சிணாமூர்த்திக்கும் இந்த முருகப்பெருமானுக்கும் தீபங்களை ஏற்றி வழிபடலாம். அதேபோல் கொண்டக்கடலையை வந்து மாலையாக சாற்றி வழிபடலாம்.
தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.